ஒரு நிஞ்சாக்கு பலனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பலமா இருக்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னா இந்த நேரத்துல ஒரு புது யுத்தம் தொடங்குது. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோடைய பெஸ்ட்டான ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷினோபி ட்ரைனிங் எடுத்து நருட்டோவே தான் பார்த்தீங்கன்னா மாற போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னங்கடா இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? டேய், ஸ்கூலு காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டேனா? நிஞ்சா ட்ரைனிங்லடா என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஓகே, ஏதோ டிஃபீட் யுவர் எனிமீஸா? ஆஹா, கக்காஷிலேருந்து எல்லாம் ரகரகமாக நிற்கிறானுங்களே. அப்போ ஆப்போனண்ட் எவ்வளோ வீட்டாக இருப்பான்னு தெரியல. ஐயோ இட்டாச்சி, இவனுங்களா? என்னங்கடா ஓப்பனிங்லேயே இப்படி பண்ணுறீங்க? சரி, நம்ம யாரா இருக்கோம்? ஓ, நம்ம தான் நருட்டோவா இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறது? ஆளுக்கு ஒரு டார்கெட்டா? சரி, நம்மள போய் குத்து முதிப்பா அடிப்போம். என்னங்கடா யார் அடிக்கிறதுனே தெரியல. ஸோ உங்களுக்கு நருட்டோவில் பிடிச்ச கேரக்டர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. எனக்கு யாரை பிடிக்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நருட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இன்னங்க அடி புழக்கிறானுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து யூஸ் பண்ணிட்டேன். என்னங்கடா பிளாக்லாம் பண்ணுறீங்க? இருங்கடா டேய், செகண்ட் பவர் யூஸ் பண்ணிடுறான். இந்தா, ஆஹா தப்பிச்சிட்டானே. இன்னும் ஒரே பவர் தான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதோட நீங்கள் எல்லாரும் தீந்திங்கடா, போடு தக்காளி. எங்க வந்து யாருக்கிட்ட என்னங்க இன்னும் இருக்கானுங்களா? இருங்கடா நானும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன்டா. என் கையில் பார்த்தீங்கன்னா நிஞ்சா டூல் இருக்கு. அதை தூக்கி பார்த்தா மண்டையிலே வந்து அடிக்க வேண்டியதுதான். அடுத்து யாரு? ஓ, அங்கே ஒருத்தர் இருக்கான். அது வரண்டா இரா கமன் பாய்ஸ். அவன் கதையை பார்த்தீங்கன்னா தீர்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 பேரை காலி பண்ணி வச்சுங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா கடைசி. இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே இருந்த எல்லாருமே டேய் என்னங்கடா முடிச்சிட்டோம் சொல்லிட்டு பார்த்தா பிளாக் பண்றியா? பிளாக்கு இப்போ உன்னை என்ன பண்றோம் பாருங்க. பாருங்களேன், எஸ், ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இங்க இருந்த எல்லாருமே நம்ம வந்து டீமா காலி பண்ணிட்டோம். யாருக்கிட்ட? நருட்டோடா. நருட்டோ இப்போ நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியலையே. என்னங்கடா நருட்டோவா தான்டா இருந்த? அது சும்மா அது சாம்பிள் கொடுத்துருக்கானுங்க போல இருக்கு. இப்போ நம்மள வந்து கேரக்டரை வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்றானுங்க. ஹைட்டு ஹேர்ஸ்டைல்லாம் மாற்ற சொல்றானுங்க. எனக்கு என்னமோ முடி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஃபீல் ஆகுது. அப்புறம் லைட்டாக அந்த பாடி கலரை பார்த்தீங்கன்னா மாற்றிடலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு வந்து ரொம்ப பவுடர் அடித்த மாதிரி இருக்குது. அப்புறம் பேர் என்டர் பண்ண சொல்கிறானுங்க. ஷினோபின்னு இருக்குது. நமக்கு ஷினோபிலாம் வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா பேரை நருட்டோனே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். NARUTO. அவ்வளோதான். நம்மளோட நேமை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணுவோம் முதல்ல. ஓகே, அல்லோ செக் அப்பா செக். ஆல்ரைட், ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டோம். ஐயா யாரா நீ? டேய், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நடக்கிற நிஞ்சா டோர்னமெண்ட்ல கலந்துக்க கோசம் வந்திருக்கியா? இங்க வந்து நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் தான் காய். நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். சோ அப்பா போய் தோடா நீ. ஐயோ வந்து பாத்தீங்கன்னா பக்குன்னு பாத்தீங்கன்னா பயமுறுத்திட்டாங்க. யார் அங்க நிக்கிறது? ஓ, நம்ம கக்காஷி அந்த இடத்துல நிக்கிறாருங்க. இப்போ போயிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல அவரோட வணக்கத்தை பாத்தீங்கன்னா போட்டுடலாம். பரவாயில்லைங்க, இந்த ஒரு இடன் லீஃப் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டரை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துட்டேன். இன்னும் இது நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா ஓட முடியுது. ஓகே, இவருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வணக்கத்தை வச்சிடலாம். வணக்கம் மாஸ்டர், உங்களை சந்திச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். டேய் என்னடா இங்கேயே வந்துட்டியா நீ? எங்க இவன் தொல்லை தாங்க முடியலங்க. அதாவது இவர் தான் கக்காஷி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறான். டேய், அது தெரிஞ்சதுனால தான்டா அவரை பார்க்க வந்திருக்கா. கிளம்புடா நீ முதல்ல இங்கேருந்து. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பொக்கு பயமுறுத்துறான் வேற ஒருத்தர். மாஸ்டர் அவனை முதல்ல அடிச்சு தடுத்துங்க. வாங்க நம்ம ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தராரு. என்ன ட்ரைனிங்கு? ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் தான். பேசிக் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். நமக்கு என்ன பேசிக் ட்ரைனிங் தர போறாரு தெரியலையே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். நம்மளும் பார்த்து லெட்ஸ் கோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக்னா என்னவா இருக்கும்னு தெரியலையே. என்னது எப்படி நடக்கணும் சொல்லி தரீங்களா? என்னங்க நடக்கலாம் சொல்லித்தராங்க. அடுத்து வேற என்னென்ன சொல்லித்தர போறானுங்க தெரியலையே. இங்கே பாருங்க, அவருக்கு நடந்து வான்றாரு. மாஸ்டரு இதுதான் ஒரு ட்ரைனிங்கா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன நடந்து வந்துட்டா போதுமா? அடுத்தது கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி எகிரி குதின்றாரு. அடுத்து என்ன உருண்டு கட்டணுமா? யாருங்க இவர் நட எகிரி குதிலாம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. டேய் என்ன இது பூசுக்கு மேலே ஏறிட்டாரு. இப்போ நம்மளும் அப்படி போனோமா? இதான் நமக்கு செகண்ட் ட்ரைனிங் போல இருக்கு. எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோமா? அப்படியே பார்த்தீங்கன்னா லொச்சக் அப்பச்சக். எப்படி மாஸ்டர் நீங்க பண்ண மாதிரி நானும் பண்ணிட்டேன்னா? நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்னங்க பூசுக்குன்னு போயிட்டாரு.
இப்போ நம்மளும் அப்படிதான் போனோமா, சரி முடியும் 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 முடியும், கமான் கமான் கமான், அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டு டார்கெட் வச்சு ஒரு ஜம்ப். எஸ், ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டோம். நான் கூட எங்கே கீழே வந்து நினச்சி போயிருந்தேன். எங்கே போயிட்டார் அவரு? மாஸ்டர் இங்கே தான் இருக்கீங்களா? எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா ட்ரைனிங்கை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சோம் பார்த்தீங்களா? அடுத்தது இந்த வேலியை வந்து ஒயர் குனையை வச்சு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண சொல்கிறாரு. ஓ, ஓட போது ஜம்ப் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு போனோமா, அதாவது ஸ்பைடர்மேன் வலையை விட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வாடான்றாரு. மாஸ்டரே பண்ணிட்டாரு. நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோமா, கீழே கீழே விழுந்துடக்கூடாதுங்க, விழுந்தா கதை பார்த்தீங்கன்னா முடிச்சிடும் போல இருக்கு. கமான் கமான், முடியும் 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 முடியும், போடுறாத. எஸ், உடனே பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. எப்படி மாஸ்டர் நீங்கள் ஒரே டைம் தான் பண்ணீங்க, ஆனால் நான் 2 வாட்டி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? என்னது, எப்படி சண்டை போடணும் சொல்லி தெரியுங்களா? எங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பண்ணோம். சரி, அவர் ஆசைப்படுறாரு, அதனால் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அதுவும் நார்மல் அட்டாக்கு, அது பார்த்தீங்கன்னா ஹெவி அட்டாக். இதான் நமக்கே தெரியுமே, லெஃப்ட் கிளிக்கு ரைட்டு கிளிக்கு போடு மாண்டேலியே. ஸோ நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாருங்க, மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி அடிக்கணுமா டார்கெட்டை, லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை மண்டையிலே போட்டாச்சு. அடுத்து வேற யாரு? இப்போ என்னது, ஓ அந்த நிஞ்சா டூல், அதாங்க அந்த நம்ம செவுத்து மேலே தூக்கி போட வந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணுன்றாரு. பரவாயில்லையே, நல்லா தாங்க இருக்குது. இதுவோ எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னது, யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் பாடி வைல் எனிமீஸ் அட்டாக். புரிஞ்சிச்சுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணும்போது இட்டாச்சி பிளாக் பண்ணிக்கினே இருந்தான் பார்த்தீங்களா, அதேமாரி நம்மளையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு டேஷ் பண்ணிட்டு போக சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா சரக்கிட்டு போக சொல்கிறாரு. டேய் விட்றா ஏன்டா இந்த போலகிற இவர் வேற நம்ம குறுகுறு பார்க்குறாரு. எஸ், ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டோம். எங்கே வந்து யாருக்கிட்ட கீழே கீழே விழுந்துடாத. இப்போ எங்க நல்லா இருக்குங்க இந்த செவுத்து மேலே நின்று பார்க்குறது அடிக்கத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. வாடா 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 வாடா, பத்திக்கிச்சி ஒரு ராட்சச தீரி வேட்டி தான் அது தீருமே, புத்தி வச்ச அணு ஆயுதம் இனி உலகையே பலி கேக்குதே படே. நீங்க லைக் கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடூரமான பாட்டெல்லாம் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதுங்க, மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதாவது நமக்கு எதுவும் புது பவர் கிடைச்சிருக்குங்க, சப்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கதையை வந்து முடிக்கணுமா. ஓ, இதுதான் சப்ஸ்டியூஷனா, நல்லா இருக்குங்க அந்த பவர். இவன் கதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. மாஸ்டர் நீங்க சொன்ன எல்லா ட்ரைனிங்கும் நான் முடிச்சிட்டேன். ஏண்டா மாஸ்டர் கிட்ட பேசின்ற போது நீ எங்கடா குறுக்க வர குரங்கு பையில, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னது, நம்மளோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் எவ்வளவு ட்ரைனிங்டா இருக்கு. ஏதோ 2 ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. தெரிஞ்சு நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண அதே பவர் தான் நினைக்கிறேன். டேய் இருங்கடா இப்போ பவர் நான் யூஸ் பண்ணி கதையை முடிக்கிறேன். ஐயோ பவர் போச்சே. சரி 2வது பவர் வச்சு பார்த்தீங்கன்னா உருப்படி யூஸ் பண்ணுவோம். எஸ், அந்த இன்னொரு பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சாச்சுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பவர் தான் பார்த்தீங்கன்னா வேஸ்டா போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க இவன் கதையை நான் வந்து முடிக்கிறேன். இது என்ன பவர்னே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. உடம்பு ஃபுல்லாக நெருப்பிடுது. எங்க யூஸ் பண்ண விட மாட்டேன்றானுங்க. ஐய யாரா நீ, எங்க அவனே போய் கீழே விட்டாங்க. என்னத்த சொல்றது. ஓ, ஏதோ சீக்ரெட்டோட டெக்னிக் வர சொல்லி தராராம். அப்படி என்ன சீக்ரெட் டெக்னிக் சொல்லி தர போறாரு? இதுவும் நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண அதே பவர் தாங்க. வாங்கடா எங்க வந்து யாருக்கிட்ட, இதுதான் நம்மளோட அந்த சீக்ரெட் பவர். இப்போ வந்து பாருங்கடா, இப்போ வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா. என்னடா நான் அடிக்கிற ஒரு அடி கூட அவன் மேல உள்ள மாட்டேன். இவன் பாட்டு பறந்துனே கிடக்குறான். டார்கெட் வச்சு அடிடா. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம வெற்றிகரமா இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அவரே பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பிராக்டிஸ் பண்ண மறக்காத சொல்லிட்டு அட்வைஸ் தராரு. கண்டிப்பா மாஸ்டர், உங்களோட ட்ரைனிங் என்னைக்குமே வீணாக போகாது. ஒரு வழியா மிஷினையே நம்ம பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அவர்கிட்ட போயிட்டு அடுத்து நமக்கு என்ன ட்ரைனிங் இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம். வந்துட்டேன். ஐயோ இவனா மாஸ்டர், அவனை தயவு செஞ்சு அடிச்சு தேத்திருங்க. அவன் கிட்ட வந்து இது இருக்காதீங்க. அடுத்து நமக்கோசம் என்ன விஷயம் வச்சிருக்காரு தெரியல இவரு. ஓகே, ட்ரைனிங்குள்ள பார்த்தீங்கன்னா போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஒன்று முடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் ட்ரைனிங், நார்மல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ ஏதோ கக்காஷி ஸ்பெஷல் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன ட்ரைனிங் தரத்துக்கோசம் அவர் கூப்பிட்டுருக்காரு தெரியலையே. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். என்னது, இது ஒரு மேனுகிரிப்டோட பேஜ் வந்து இந்த வில்லேஜ் ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ட்ரை கிடக்குதான். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அவரால் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கலெக்ட் பண்ண முடியாதான். அதனால் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உதவி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. என்ன மாஸ்டர் உதவி கிதவியில் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி கிடைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அந்த பேஜ் தானே நீங்கள் கலெக்ட் பண்ணி தரணும். சும்மா இப்படின்றதுக்குள்ள நான் பார்த்தீங்கன்னா போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். என்னது, அவருக்கு ஹெல்ப் பண்ணா அவார்டு வேற தராரா? அவார்ட்லாம் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா பேஜையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஏய் என்னடா இது, நம்மளே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. எங்க இதுக்கு அவரே போயிருக்கலாமே, எதுக்கு இங்க நம்மள அமுச்சு வச்சாரு? ஓடு மொத்தம் 7 பேஜா. அவரு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 கலெக்ட் பண்ணிட்டாரு. நம்ம பாத்தீங்கன்னா 1 தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் இதெல்லாம் சீட்டிங், என்ன தானே கலெக்ட் பண்ண சொன்னீங்க, நீங்க எங்க வந்தீங்க? ஆஹா பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நேரில் போன வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுத்த நெஞ்சா டெக்னிக்லாம் பார்த்தா இங்க யூஸ் பண்ணிடலாம். என்னடா நமக்கு மேல அவர் யூஸ் பண்றாரு. நல்ல வேலை, கொஞ்சம் அவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்துட்டோம்.
இன்னும் 2 தான் பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவரு 3 பிடிச்சிட்டாரு, நம்ம 2 தான் பிடிச்சிருக்கோம். இப்படி அதான் அவரு தான் பிடிப்பாரு. அந்த கடைசி பேஜை நான் தான் பிடிப்பேன். எங்க இப்படி நம்ம கூட ஏட்டிக்கு போட்டியா பிடிக்கிறதுக்கு அவரே வந்து பிடிச்சிருக்கலாமே. அவர் 4 பேஜை பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்காரு. நான் பாத்தீங்கன்னா 3 தான் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்கேன். சரி கலெக்ட் பண்ணாச்சும் பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுப்போம். எப்பா பாப்பா என்னங்கடா இது? மாஸ்டர் நான் தான் கலெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் நீங்க என்ன என் கூட போட்டி போடுறீங்க? இந்தாங்க நீங்க கேட்ட எல்லா பேஜும் 7 கீழே கரெக்டா இருக்கா? இனிமேச்சு பறக்க விடாம பாத்துக்கோங்க. சரி எனக்கு வந்து கிஃப்ட் தர சொன்னீங்களே, அந்த கிஃப்ட்டை கொடுங்க, நான் அதை வாங்கினாச்சு வீட்டுக்கு போறேன். யோ கிஃப்டை குடியா? என்னையா புக்கு படிச்சுன்னு கிடக்குற? யோ என்னங்க மறைஞ்சு போயிட்டாரு, கிஃப்ட் கொடுக்காம போயிட்டாரு. ஆஹா கக்காஷி பாத்தீங்கன்னா கொடுக்க மறந்துட்டா, போய் சேஸ் பண்ணுமா அவரை. மாஸ்டர் நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டீங்க, சீக்கிரமா அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போங்க. எங்க நம்ம பேசத்தி ஒரு காதுல உழுதா தெரியலையே, 3 புக்கு படிச்சிருக்காரு. யோ மாஸ்டரு கிஃப்ட்டை குடிய, என்னால கத்த முடியலையா, தொண்டை தண்ணி ஒத்தி போச்சு. என்னடா பூசுக்கு மறைச்சிட்டாரு. யோ மாஸ்டரு நீ கிஃப்ட் தரக்க நான் விட மாட்டேன். என்னங்க திருவா ஓட விடுறாங்க நம்மள ஒரு கிஃப்ட் கோசம். முடியலங்க முடியல. யோ மாஸ்டரு வெயிலு மண்டைய போலகுதியா, கிஃப்ட்டை கூடியா, நான் வீட்டுக்காச்சும் போய் கொண்டு தூங்கி எழுந்துட்டு வர. எங்கேயாவது மதிக்கிறாங்களா பாருங்களேன். மாஸ்டர் இதுக்கு மேல நான் மாஸ்டர்லாம் பார்க்க மாட்டேன், என் ஸ்பெஷல் பவர் இவங்க மேல யூஸ் பண்ண நிலமை வந்துடும், ஜாக்கிரதை. என்னங்க சுத்தமா மதிக்க மாட்டேன்றாரு. அடிக்கலாமா பேசாம மண்டை மேலேயே, நம்மள திருப்பி வச்சிட போறாரு. எனக்கு வேற பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஏய் என்னங்கடா இது? ஆனா போங்கடா, எனக்கு கிஃப்டே வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன். இப்படிலாம் பண்ணா நான் அழுதுருவேன். எங்கேயாவது கிஃப்ட்டை தரானுங்களா பாருங்களேன். கிஃப்ட் தர சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை நீங்க வந்து ஏமாத்துறீங்க. ஷோபா நல்ல வேலைங்க, அவரே சொல்லிட்டாரு பாருங்க, உன்னோட ரிவார்டை நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன். அதான் தெரியலையா, சீக்கிரம் குடியா. வெயிட் அ மினிட், நான் பாத்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டீல் லைட்டா. யோ கிஃப்டை குடியா. யோபா முடியலங்க முடியல. இதோ கொடுத்துட்டாருங்க கிஃப்ட் ஒரு வழியா. அப்படி அந்த கிஃப்ட்ல என்னதான் இருக்கு நான் பாத்தீங்கன்னா போய் பார்க்கணுங்க. காயின்ஸா? இதுக்காடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? சரி ஓசியில வந்தது யா விடுவோம், கலெக்ட் பண்ணிப்போ. யோபா கிஃப்ட் தரன்ட்டு இப்படியா அங்க ஒரு சின்ன பையனை திருவா ஓட ஓடுறது, இதெல்லாம் நியாயமா? கேட்டா இதுவும் ட்ரைனிங்னு வானுங்க, பாத்துக்கலாம். அடுத்த ட்ரேடிங்ல இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரெவெஞ்ச் எடுத்தே தீரணுங்க. ரெவெஞ்சு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினை கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இங்க ஏதோ நிஞ்சா டூல் ஷாப்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகிருக்குங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா போய் பேசுவோம். ஐயோ இவனா? டேய் யாரா நீ? நான் யார்கிட்ட பேச போனாலும் வந்து என் உயிரை வாங்குற. ஸோ நம்ம கக்காஷிக்கு ஹெல்ப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரோல் ஆஃப் அப்ரைசர் சொல்லிட்டு போய் நம்ம ஒன்று கிடச்சிருக்கு. சரிம்மா நான் வரேன். இங்கேயே அந்த வீணா போனால் வந்துருவானா? ஐயே கீழே வேற ஒருத்தங்க எங்கே போனாலும் வந்து வள கொலை கொலைன்னு பார்த்தீங்கன்னா உயிரை வாங்கிட்டு இருக்கான். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அட்டாக்கா, ரேஞ்சா, டிஃபென்ஸா, இல்லை ஹீல் பண்ணுற ஸ்பெஷல் எபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸே சூஸ் பண்ணலாம். இந்த ஒரு டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கத்தி கிடைக்குதா, ஸ்மோக் பாம் கிடைக்குதா. அந்த கத்தி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த கசாப்பு கல்லில் வெட்ட மாட்டாங்க, அந்த அருவா மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கு. சரி இதையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது போ வேணா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இப்போ போயிட்டு நம்மளோட மாஸ்டர் அடுத்து நம்ம கோசம் என்ன ட்ரைனிங் வச்சிருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுமும் நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம எடுத்து பண்ணிட்டு பார்த்தா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. யோபா இப்போ அடுத்தீங்க லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கூப்பிடுறாங்க. அந்த பைப்புலேயே பயந்துட்டான் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறான். சரி இப்போ பார்த்து லைப்ரரிக்கு வேற போனோமா? எங்க நான் படிக்கிற காலத்திலே ஸ்கூலு காலேஜ் லைப்ரரிக்கெலாம் போனது இல்லைங்க. இவனுங்க என்னங்க கேம் லைப்ரரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறானுங்க. சரி லைப்ரரிக்கு போயிட்டு என்ன இருக்கு பார்த்துட்டு அப்புறமா நம்ம மாஸ்டர் கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். வணக்கங்க, எனக்கு அடுத்து என்ன ட்ரைனிங் இருக்கு? என்னது விஆர் மாஸ்டரை சூஸ் பண்ணுமா? அது எனக்கு ஆல்ரெடி கக்காச்சி இருக்காரு. இல்ல சூஸ் பண்ணியே ஆகணுமா? சரி நம்ம பார்த்தீங்கன்னா நருட்டோவே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம். நருட்டோ தான் நம்மளுடைய புது மாஸ்டர். வந்து மிஷின் தர போறாரா என்னன்னு தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா நருட்டோவே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டோம். மற்றதெல்லாம் வேணும் அந்த ஆளுகிட்ட பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கணுமா? வாய்ப்பே இல்லை. ஓகே இப்போ நம்ம மாஸ்டர் கக்காஷி கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ சாமுராய் ரெஸ்கியூ மிஷின் சொல்லிட்டு அன்லாக் ஆகிருக்கான். கமான் மாஸ்டர், நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிருவா அருவாள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி தட்டி தூக்கிடலாம். சாமுராய் ரெஸ்கியூ ட்ரைனிங், அதாவது சாமுராய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கலாம், அங்கெல்லாம் போய் காப்பாற்றி கூட்டுவான்றாங்க. ஓகே இதோ வந்துட்டோம். நம்ம கூட இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நருட்டோ வந்திருக்காருங்க. இது போதுங்க, நருட்டோ இருக்கும் போது நமக்கு என்னங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவரே பார்த்துப்பாரு. நம்ம ஜஸ்ட் வேடி கொட்டி பார்த்தா போதும். இது என்னங்கடா கத்தியா? ஐயோயோ கத்தி வச்சுட்டு சண்டை போடணுமா? கை வச்சு சண்டை போடக்கூடாதா? அந்த கடையில் போய்ட்டு நம்ம வந்து அருவாளை மாற்றணுங்களேங்க. அதனால பார்த்தீங்கன்னா பவர்ஸ்லாம் மாறி போச்சு. இப்போ இதை வச்சுலாம் இங்கே இருக்க சாமுராய்ஸ்லாம் காப்பாற்றணுமா? போடு. ஏய் என்னங்கடா இது? அவள் அட்டாக் பண்ணால் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல் உருவாகுது. இந்த கத்தியை தூக்க கூட முடியல, இதை வச்சு கூட சண்டை போடணுமா? எங்க வாட்ட வர மாட்டேதுங்க சண்டை போடுறதுக்கு. ஐயா தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை நான் கொண்டு வந்துட்டேங்க. அடுத்த வாட்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கத்திக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா கையிலேயே சண்டை போடலாங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு.
வா வந்து பாரு பட வரிசையும் லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அது நாங்க தான். நருட்டோ என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அடிக்க சொன்னா நம்ம தான் அடிக்கணும் போல இருக்கு. ஐயோவா எல்லா எனிமீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். ஏதோ தண்ணி இருக்கு, ஓ மெடிசன் அது, இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த சாமுராய் கிட்ட கொடுக்கணுமா. இந்தாங்க சாமுராய் இந்த மெடிசன் சாப்பிடுங்க. எஸ் அவரையும் பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாமுராய் ரெஸ்கியூ பண்ற மிஷனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். என்னங்க இவர் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துறாரு நம்ம மாஸ்டரு. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு அந்த அருவாளை நீயே வச்சுக்கமா சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த மாஸ்டர் நமக்கு என்ன மிஷின் வச்சிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சி ரேங்க்கு டி ரேங்க்கா ரெண்டு புதுசாக அன்லாக் ஆயிருக்குங்க. அதுக்குள்ளே போய் தான் பார்க்கலாமே. டி வேணாம், சிக்கு பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். சீல எடுங்க. காமாகிச்சி பேட்டிலு. ஆஹா காமாகிச்சி கூட போய் சண்டை போட்டோமா. நம்ம கூட ஹெல்ப் பண்ணி நருட்டோ வருவார்ல, அது போதும். நருட்டோ இருக்க போது நமக்கு என்னங்க போய் எவன் வந்தாலும் சரி கழுத்தாமட்டையில் 4 போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு தத்திர வேண்டியதான். இங்க பாருங்க நருட்டோ வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப்ன்றது. அது என்ன பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப்னே நீங்க சொல்லிட்டு போயிடலாமே நருட்டோ. ஓகே வாங்க போய் அந்த காமாகிஷியை கண்டுபிடிக்கலாம். அது கழுத்தாமட்டையில போட்டு கதையை முடிச்சுட்டு போயிடலாம். ஏய் யாரா நீங்க? டேய் நான் உங்க கூட சண்டை போட வரலடா. இவனுங்க யாருங்க எங்க இருந்து வரானுங்க? அடி போலக்கறானுங்களே. ஐயா நருட்டோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவனுங்க வேற சாவடி அடிக்கிறானுங்க. டேய் என்னடா பூமியை போனதுக்கிட்ட வந்துகிட்டே இருக்கீங்க? ஐயோ கொஞ்சம் விட்டுனாலும் கீழே விழுந்துருவாங்க. போடா 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 அப்ப கீழே விழுங்கடா. எப்பா நல்ல வேலை அவனுங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டோம். இன்னும் 3 பேரா? டேய் யாரா நீங்க? என்ன ஷார்ட் கட் இருந்தா சொல்லுங்க, நானும் அதே ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா போயிடுறேன். இப்படிலாம் வந்துன்னா ஒரு சின்ன பையன் அடிக்கக்கூடாது. முதல்ல பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நம்ம ஏற்றிங்க, லைஃப் வேற பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கினே இருக்கு. இந்த நருட்டை வேற ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறாங்க. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்மள அடிச்சிடறானுங்க. எப்பா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அவனை காலி பண்ணிட்டோம். ஐயா கீழே வந்து கூடாது. இவனுங்களே எவ்வளவு டஃபா இருக்கானுங்களே. அந்த காமாகிச்சி எவ்வளவு டஃபா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியல. இங்க இருக்கிற எல்லா காயின்ஸையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. எட் டு த கோல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் காட்டுற இடத்துக்கு போன்றானுங்க. அப்படியே ஒரு ஜம்பிங்கு. ஓகே நம்ம மாஸ்டர் சொல்லிக்கிற ட்ரைனிங்லாம் இப்போ இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து யூஸ் ஆகுது. டேய் என்னடா பேயா? போன தடவை சோல்ஜர்ஸ் இந்த வாட்டி பேய்ங்களா? பரவாயில்லங்க, ஆவியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுங்களா பார்த்தீங்கன்னா தொடப்ப கடையில அடிச்சு போய் திறத்த வேண்டியதுதான். பட வருது விலங்கு வெங்கை வெளியே வருது. நிஞ்சா டூல் வச்சு பார்த்தே காலி பண்ணிடலாங்க. இங்க வந்து யாருக்கிட்ட எங்க இதுங்க பேயா இல்ல மம்மிஸாவே பார்த்தீங்கன்னா தெரியலங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் உடம்பு ஃபுல்லா பேண்டேஜ் போய் சுத்திட்டு வந்திருக்கீங்க. ஒரு நம்ம அடிச்சு போட்டோம் பார்த்தீங்கன்னா அவனுங்க தான் உடம்பு ஃபுல்லா இந்த ஒரு பேண்டேஜ் சுத்திட்டு வந்திருக்கானுங்களோ யாருக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த லொகேஷனுக்கு போனோமா. அடுத்த லொகேஷனு கீழேயா? கீழேனா எது கீழடா? இருங்க அப்படி போய் பார்க்கலாம். ஏன்னா ஆர்வ கொடரா போயிடக்கூடாது. பார்த்து விழுந்துராத. ஐயோபா நல்ல வேலைங்க. கீழே வந்தா கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. சரி இந்த இடத்துல நமக்கு என்னங்க இருக்கு? டிஃபிட்டிவ் எனிமீஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்களா. இந்த வாட்டி பாருங்களேன் கலந்து வந்திருக்கானுங்க. அதாவது உடம்பு ஃபுல்லா அந்த ஒரு பேனை சுத்தின கும்பல் ஒண்ணு, அப்புறமா நார்மல் நிஞ்சாஸ் ஒண்ணு. எங்க நார்மல் நிஞ்சா தாங்க மோசம். இப்ப என்னோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் கதையை வந்து முடிச்சிட வேண்டியதா. என்னடா நருட்டோ அதுக்குள்ள கதையை முடிச்சிட்டானா? ஸ்பெஷல் பவர் வேஸ்டா போச்சா? ஓ இன்னும் இருக்கியா? வரண்டா ஏங்க வந்து யாருக்கிட்ட அவசரப்பட்டு ஸ்பெஷல் பவரை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டோமோ. ஏன்னா இன்னும் காமாகிச்சி வேற பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் வேற பார்த்தீங்கன்னா இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. என்னங்க சிவரு வச்சு போகிறானுங்க. இவன் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். நருட்டோ போய் அவரோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்க அந்த காமாகிச்சி ஆளக்கான உரலாம் இவனுங்களை அடிச்சடியை பார்த்துட்டு ஐயோ பயங்கரமான ஆளா இருப்பான் போல சொல்லிட்டு பயந்து ஓடிச்சு போல இருக்கு. அது சரி நருட்டோ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னங்க பூமி பார்த்தீங்கன்னா அதிருது. ஐயோ காமாகிச்சி வந்துட்டியா? வர உன் கழுத்துல அந்த மண்ணியை பிடிக்கும் மண்டையில தூக்கிட்டிக்கல. என் பேரு நருட்டோ பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னடா பாக்குற? வரம் படுற அன்றாதி தலையா? இப்போ வந்து உனக்கு கழுத்தாமலே நாலு போடல. நாங்க ஷினோபியே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐயா இவன் பல்லு தேய்க்கலங்க. நாத்தம் பார்த்தீங்கன்னா குடதை புடுங்குது. டே ஏன்டா இப்படி காரி துப்பிட்டு கிடக்குறான்? ஐயோ இங்க பாருங்களா கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மள போட மாட்டேன்றான். ஏன்னா கிட்ட போனா நம்ம அடி போனதோட அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி அவன் பைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கான். கமான் நருட்டோ சீக்கிரம் வாங்க, இவன் கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். நம்ம வேற நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்பெஷல் பவரையும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டோங்க. சரி இவன் கதையாச்சும் பற்றி இருக்குது வச்சு பார்த்தீங்கன்னா முடிப்போம். அடிமாட்டு பையன் நம்மளை எங்கேயாவது அடிக்க விடுறானா பாருங்களா. இந்த பார்த்தி போல பார்த்தீங்கன்னா போக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாதி லைஃபை நம்ம பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஃபியூ மோர் டு கோ. நானும் என்கிட்ட இருக்க ஸ்பெஷல் பவர் ரீசார்ஜ் ஆச்சான்னு பார்க்குறேன். ஒன்று கூட பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, தன் கையே தனக்கு உதவி. கையை வச்சே பார்த்தீங்கன்னா இவன் கதையை நான் வந்து இன்னைக்கு முடியல. என் பேர் ஐயா என்னங்க இவன் கிட்டே வர விட மாட்டேன்றான். பேசாம செவுத்து மேலே இருப்பிட்டு அடிச்சிட வேண்டியது. இந்த பள்ளத்துல தள்ளுறதுல இந்த பைப்போட பாருங்களேன் குறியா இருக்கான். ஏய் நருட்டோ அடிடா, ஏன்டா இப்படி பண்ற? ஏங்க அடிக்கவே மாட்டேன்றாங்க. இவன் நம்மள அடிச்சுக்கினே இருக்கான். ஏப்பா டேய் அந்த நருட்டோ மேல கொஞ்சம் டார்கெட் போயிடா.
ஐயே இவன் என்னங்க இந்த துப்புறா சை. பேசாம பார்த்தீங்கன்னா செவுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. வால்ரன் பார்த்தீங்கன்னா பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து பாடுறா. ஏய் என்ன இதுக்கு மேலே போகக்கூடாதா? ஏய் இதெல்லாம் அநியாயம்டா. எப்போ இந்த இடத்துல லைஃப் இருக்குங்க. தோ வரண்டா கதையை முடிக்கிறதுக்கு. இதுதான் என்னோட ஸ்பெஷல் அட்டாக். மலையை ஒரு வழியா சாச்சிட்டோங்க. ஷோபா ஒரு வழியா இவனை பார்த்தீங்கன்னா கவுத்தாச்சு. நருட்டோ எங்கே போனான்? இங்கே தான் இருக்கானா? ஒரு வழியா இந்த மிஷனையும் அக்காம்ப்ளிஷ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம மாஸ்டர் அடுத்து நம்ம கோசம் என்ன மிஷின் வச்சிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த காமாகுச்சி கதையை நானும் நருட்டோ சேர்ந்து முடிச்சிட்டோம். அடுத்த மிஷின் யார் கூட? கக்காஷி ஸ்பெஷல் மிஷின். அது என்ன நமக்கே தெரியுமே, அங்கங்க பேப்பர் கிடக்க பேப்பர் போய் கொண்டு வந்துடணும். இங்க ஏதோ பெல்ல திருட்டு சொல்லிட்டு மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினை பார்க்கறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காரு, நம்மளும் பார்த்தீங்கன்னா இருக்கோம். இன்னும் வேற யார் யாரெல்லாம் இருக்கானுங்க தெரியல இந்த இடத்துல. இன்னது இன்னும் நருட்டோவா? ஆஹா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நருட்டோ ஒருவார போல இருக்குங்க. இது தெரியாம நம்ம வேற பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு நருட்டோ கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த இடத்துல 2 நருட்டோ இருக்க போறானுங்க. அதாவது நம்ம கக்காஷியோட இடுப்புல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெல்லை வந்து நம்ம கக்காஷி கிட்ட இருந்து திருடணுமா. அதுதான் பாத்தீங்கன்னா மிஷினா. இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர். சால்ட் வாட்டர் எப்படி திருத்தி காட்டுற மட்டும் பாருங்க. இந்த போட்டியில நம்ம தான் பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும். ஆனா பிரச்சனை என்ன, இதுல 2 நருட்டோ பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றதா, இன்னொருத்தவங்க பாரு ரியல் நருட்டோ. என்ன குழப்பம் ஆக போகுது தெரியல. இங்க பாத்தீங்களா நிக்கிறானுங்க. இப்ப கக்காஷி வேற பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணுமா. அவரை மறைஞ்சு போயிட்டா. மாஸ்டர் இங்க தான் இருக்கீங்களா? போடுங்க போடுங்க கமான் பாய்ஸ் எல்லாம் லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட் சொல்லிட்டு அவர் சுத்து போட்டு பாத்தீங்கன்னா காலி பண்ணுங்க. எங்க வந்து யாரு கிட்ட போடு போடு போடு. ஏய் என்னடா நம்மளோட போட்டு போகிறாரு இவரு. இவரு நம்மளதாங்க டார்கெட் பண்ணி பாத்தீங்கன்னா வெச்சு பதியா செய்யறாரு. எதுவும் நம்மள பாத்தீங்கன்னா கான்ல இருந்திருக்காரு போல இருக்கு. என்னாலும் சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் நான் சும்மா விட போறதுல. மாஸ்டர் நீங்க சொல்லி கொடுத்த வித்தையை வச்சு நானே உங்களுக்கு இன்னைக்கு வித்தையை காட்டுறோம் பாருங்க. அதாவது கொஞ்சம் சீரியஸா போலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. சீரியஸ் தானே, நான் பாத்துக்கிறேன். இதோ வர. ஆஹாயா நம்மளோட ஸ்பெஷல் பவர் ரீசார்ஜ் ஆயிடுச்சுங்க. நல்லாவா லக்ல பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். முடிஞ்சுதா? எங்க அந்த மணியை காணோம். மணியை கீழே போட்டு போயிட்டாரா? மாஸ்டர் எங்க இருக்கீங்க? ஓ இங்கே தான் இருக்கீங்களா? இதோ வர வர. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வானத்துல பறந்து அடிக்கிறது. வானத்தையே கிழித்துக்கிட்டு எவன் குதிச்சாலும் என்னைக்கும் விடாமுயற்சி, பட நம்பிக்கையை விடாமுயற்சி. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும். உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் மிச்ச இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கையை விடாமுயற்சி. இந்த மாதிரி பாட்டு பண்ணாலும் சரி நடிகளா சொல்லிட்டு பாக்குற. அப்போட பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குங்க. எங்க அநியாயத்துக்கு பாத்தீங்கன்னா பிளாக் லாக் பண்றாருங்க. கமான் முடியும் 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 விட்டுறாதீங்க. எப்போ எங்கட ஆளக்கானோ அடிச்சடிக்கு பாத்தீங்கன்னா ஓட்டாரு போல இருக்கு. மாஸ்டர் எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. வலிக்குதுன்னா சொல்லுங்க, ரொம்ப பலமா அடிக்க மாட்டேன். இங்கதான் இருக்கீங்களா? எங்க என்னங்க இவரு நம்மளே தேடி தேடி வராரு. மத்த எவனையும் கண்டுக்க மாட்டாரு இவரு. இது நியாயமா? மானம் தாங்குமா? நீங்க லைக் கொடுக்கலனா இந்த மாதிரி கூட்டுறமான பாட்டலாம் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா கேட்க வேண்டியது இருக்கும். போட்டு தக்காளி ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த பெல்லு நம்ம கடிச்சிச்சிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெல்ல ஸ்டீல் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். கமான் 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 சீக்கிரம் கிளைம் பண்ணு. அடி வாங்குது நானு. இந்த பெல்லு எனக்கு தான் சொந்தம். போங்கடாங்கிட்டு. ஸோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டரே நம்ம பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டோங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ண கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன சேரை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணி டைம் சேனல் போட்டிருக்க வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஒண்டி மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.